வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் பிரிஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பாருங்கள், நான் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன், 2 குழிக்கரண்டி. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூவு, கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துங்க. பிரிந்திக்கு கல்பாசி தான் மெயின் தேவை. அதோடு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்தி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை, இதோட கொஞ்சம் புதினா தழை போட்டுட்டு நல்லா ரெண்டுத்தையும் நம்ம கலந்து எடுத்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, நூக்கோல், பட்டாணி எல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்துருக்கேங்க. பட்டாணி மட்டும் ஒரு 50 கிராம் எடுத்திருப்பேன். பீன்ஸ் ஒரு 6-7 பீன்ஸு. இதையும் நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த ஆயிலே வதங்கி வந்ததுக்கப்புறம் கல்லுப்பு 1 டீஸ்பூனு, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸில் 3 தக்காளி சேர்த்தி நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிருங்க, ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்தி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதோடு இப்போ நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், சீரக சம்பா. இதை போட்டு ஒரு முறை கலரிட்டு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துப்போங்க. கலந்து எடுத்துட்டு இப்போது விசில் போட்டு மூடி வச்சுருவோம். இவ்வளோதாங்க, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே தாளித்து முடிச்சுட்டு நம்ம விசில் போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கணும்னா சூப்பரான பிரிஞ்சி தயாராகி வந்துடுங்க. தயிரோடெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், இதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை